வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் அவசர ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னை வியாசர்பாடி கொடுங்கையூரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஆணவத்தால் அடிப்பணிய மறுத்த சூரனை வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கோலாகலம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். வங்கக்கடலில் கடந்த 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைகளை கடந்து தற்பொழுது புயலாக வலுவடைந்துள்ளது. மோந்தா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தின் முதல் புயலாகும் என்றும் இந்த புயல் 3 மணி நேரத்திற்கு மேலாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி வங்கக்கடலின் தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய பகுதியின் மேல் தொடர்ந்து நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை காலை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு மழை மற்றும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகளில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் புயல் நிலவரம் குறித்து பிரதமர் அலுவலகத்துடன் இணைந்து பணிகளை மேற்பார்வையிட ஆந்திர தகவல் தொழில்நுட்பத்துறை மந்திரி நரலோகேசுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டார். தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலங்கள் உள்பட 10 முதல் 15 மாநிலங்களில் பீகாரை போல முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தொடங்க தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த தொடர்பாக டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சரியான வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பணி நாடு முழுவதும் தொடங்கப்பட உள்ளது. பீகாரில் முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்றும் 12 மாநிலங்களில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கெடுப்பு துவங்கும் எனவும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு நாளை முதல் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகும் எனவும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலங்கள் உள்பட 10 முதல் 15 மாநிலங்களில் பீகாரை போல முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தொடங்க தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், பீகாரில் முதல் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்றும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். தமிழகத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள அரசு தயாராகி இருக்கிறது என்று சென்னை வியாசர்பாடி கொடுங்கையூரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலம் வியாசர்பாடி கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் மற்றும் அது குறித்த புகைப்பட விளக்க காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வியாசர்பாடி பகுதி கேப்டன் காட்டன் கால்வாய் பகுதியில்
6,85,00,000 மதிப்பீட்டில் பொக்லைன் மற்றும் மிதக்கும் பொக்லைன் இயந்திரம் மூலம் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை டான்போஸ்கோ பள்ளி அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட வியாசர்பாடி பகுதி கொடுங்கையூர் கால்வாயில் ரூபாய் 3,75,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் குட்செட் குளம் அகலப்படுத்தி ஆழப்படுத்தியும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூர்வாரும் பணிகளை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஆய்வை தொடர்ந்து துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியுள்ளது என்றும் நாளை புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது என்றும் எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கிறது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஆணவத்தால் அடிபணிய மறுத்த சூரனை வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் கந்த சஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி திதியில் வென்று ஆட்கொண்டார். இந்த நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. சூரனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என்பதால் திருச்செந்தூரில் நடைபெறும் கந்த சஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹார உற்சவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அன்று முதல் பக்தர்கள் பலர் விரதம் இருக்க தொடங்கியுள்ளனர். கந்த சஷ்டி விழா தொடங்கியது முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், வாகன வீதி உலா நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையில் 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், காலை 9 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகமும், மதியம் 1 மணிக்கு சாயரட்சம் தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானை எதிர்கொள்வதற்காக அசுரப்படை தயாரானது. முதலில் மாயையே உருவான யானை முகம் கொண்ட தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். அதன் பின்னர் சிங்கமுகாசுரனை முருகப்பெருமான் வேல் கொண்டு வீழ்த்தினார். அதன் பின்னர் ஆணவத்தால் அடிபணிய மறுத்த சூரனை வதம் செய்து ஆட்கொண்டார். அப்போது முருகப்பெருமான் அவனை தனது வாகனமான மயிலாகவும் சேவர் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். கந்த சஷ்டி விழாவின் அடுத்த நிகழ்வாக முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற உள்ளது. சூரசம்ஹார நிகழ்வை நேரில் கண்டு மெய்சிலித்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என விண்ணை திற முழக்கமிட்டபடி முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தலைமையில்தான் அதிமுக ஆட்சி அமையும் என்று ஒரத்தநாடு பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் பின்னியூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளின் சாகுபடி செய்த நெல் மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை வி.கே. சசிகலா கேட்டறிந்தார். அதன் பின்னர் வி.கே. சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் 3 லட்சம் ஏக்கரில் குறுவை நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அறுவடை செய்த நெல் மணிகளை விவசாயிகள் விற்க முடியாமல் உள்ளனர் எனவும், 8000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முதிர்ந்த நெல் கதிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது எனவும், குறைவான நெல் கொள்முதல் நிலையங்களே செயல்பட்டு வருகிறது எனவும், இதில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுள்ளது எனவும், திமுக அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக உள்ளது என்றும் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தலைமையில்தான் அதிமுக ஆட்சி அமையும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட 625 மில்லுகள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு. அதாவது அரவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள கூலி எவ்வளதோ அந்த அரவைக்கு உள்ளதை அரசாங்கம் கொடுத்துரும். இதை அரைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 625 மில்லுல ஸ்டார்ட் பண்ணலாம் நெல்ல. அதுக்கு நெல் போய் சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு 625 குடோன்ல 11 லட்சம் டன்னு அங்க போய் அடுக்க முடியும். வசதி இன்றும் இருக்கு. அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வச்சுக்கிட்டு இருக்க போறதில்ல, அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் சென்டர்ல இருந்து எடுத்து கொண்டு போய் நெல் போவோம், மில்லுக்கு போவோம். மில்லுல பத்திரமா நனையாம சேஃபா வைக்கப்படும். அங்கேருந்து அரவையும் செய்யப்படும். அரவை செஞ்ச அரிசி வெளில போகும். இந்த முறைகள் அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கச்சிதமா
இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு. அந்த சுழற்சி கரெக்டா வந்தது. இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அதிகாரிகளை வேலை வாங்கவும் தெரியல. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக போலூர் அடுத்த சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி உள்ளதை அறிந்த போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்து மழைநீரை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குகிறது. இதனால் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திடீரென மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவர்கள் அளிக்கும் சிகிச்சை முறைகள் குறித்தும், மருந்து மாத்திரைகள் முறையாக கிடைக்கிறதா என்றும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். அதன் பின்னர் மருத்துவர் நந்தினியிடம் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பிரசவ கால பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லை என்பது தெரிய வருகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் மழைநீர் தேங்காமல் இருக்க மருத்துவமனையின் உட்புறத்தில் வடிகால் அமைப்பதுடன் போலூர் சாலையில் புதிய கால்வாய் அமைத்து மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். ஆம்பூர் அடுத்த மாதனூரில் ரூபாய் 5,97,00,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் கட்டுவதற்கு ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கட்டிடம் சேதமடைந்ததால் ஒருங்கிணைந்த நிதி வருவாய் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5,97,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை துவங்கி வைத்தார். விழாவில் திருப்பத்தூர் மாவட்ட உபகோட்ட செயற்பொறியாளர் அன்பரசன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுரேஷ் பாபு, மகராசி, அலுவலக மேலாளர் ஜெயந்தி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான துயரத்தில் இருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வராத நிலையில் கரூர் மக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திப்பது குறித்து பேச தயாராக இல்லை என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான வாழப்பாடி ராமமூர்த்தியின் 23ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழப்பாடி ராமமூர்த்தியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் குறிப்பாக தொழிலாளர்கள் நலனுக்காகவும் சிறப்பாக செயல்பட்டார் என்றும், இந்திரா காந்தி காலத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக குரல் கொடுத்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கான துயரத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வராத நிலையில் கரூர் மக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திப்பது குறித்து பேச தயாராக இல்லை என்றும், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் சகோதரராக இருக்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பேசியது அவரின் உணர்வுபூர்வமான கருத்து வெளிப்படுத்தியுள்ளார் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வெளிநாடுகளில் பல நாடுகள் அவருக்கு குடியுரிமை கொடுத்த போது கூட அதை மறுத்தவர். ராமானுஜம் ஐஎன்டிசியுடைய கர்த்தாவாக திகழ்ந்த ராமானுஜம் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர். இப்படி பல பெருமைக்குள்ளவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை ஒரு வீரியமான தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தலைவராக திகழ்ந்தவர் தான் தலைவர் வாழப்பாடியார். அமைச்சராக முதல் முறை மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழ்நாட்டு மக்கள் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக காவேரி பிரச்சனையில் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் தான் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தி அவருடைய பெருமையை பேசுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் பெருமைப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்தில் சிக்கி காயமடைந்த தனக்கு எந்தவித நிவாரண தொகையும் கிடைக்கவில்லை என்றும் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஒருவர் கோரிக்கை மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் கரூர் ரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த பாரதிதாசனின் மனைவி பர்கத் நிஷா பேகம் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அதில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர்
விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு மாலை 5 மணி அளவில் எனது உறவினர்களுடன் சென்றிருந்தேன் எனவும், அதன் பிறகு ஏற்பட்ட கூட்ட நெரிசல்தான் நான் சாக்கடைக்குள் தள்ளப்பட்டு விழுந்து கிடந்தேன் எனவும், என்னை அங்கு இருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதன் பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் அடுத்த நாள் காலையில் எனக்கு வலி ஏற்பட்டதால் எனது கணவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தன்னை சிகிச்சைக்காக அனுமதித்த பின்னர் வீட்டிற்கு வந்த நிலையில் பல அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் என்னை சந்தித்து பேசினர் எனவும், அதன் பிறகு அரசு சார்பில் எந்த நிவாரணங்களும் தனக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்த பர்கத் நிஷா பேகம் எனது மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு எனக்கு நிவாரணம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இன்னும் எனக்கு எந்த உதவியுமே இன்னும் கொண்டாந்து கொடுக்கலைங்க சார். 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு எந்த வேலைக்கும் போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். யாருமே எதுவுமே பேசலைங்க சார். யாரும் வந்து என்னை பார்க்கவும் இல்லை. அவங்களும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்னும் தரவும் இல்லை. கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க பேசுனதுல உங்க பேரு லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்களா? அது சம்பந்தமா ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலைங்க சார். பார்த்துட்டு சொல்றேன்னு மட்டும் மனு வாங்கி வச்சுட்டாங்க. பார்த்துட்டு கூப்பிடுறேன். எனக்கு கண்ணுகிட்ட 2 காலு கை எல்லாமே தாங்க சார். ஜிஹெச்ல அட்மிட் ஆகி அங்க எல்லாமே எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தோம். நாங்க 3 நாளா இருந்தோங்க சார். முத நாள் தூக்கி டிச்சுக்குள்ள இருந்து தூக்கி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் 108 ஆம்புலன்ஸ் மூலியமா காந்தி கிராமம் மெடிக்கல் காலேஜ்ல போய் சேர்ந்தேன். நானும் போனேங்க சார். நானு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் போனாங்க சார். எங்க குடும்பத்துல எங்க பாப்பா, என் பையன், எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே போனா. எனக்கு அடிபட்டு. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேதமடைந்த நெல் மூட்டைகளின் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை எடுத்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு 39,640 ஹெக்டேரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு இதுவரை 39,549 ஹெக்டேரில் அறுவடை முடிந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் 144 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 1,20,354 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1,01,672 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பு நகர்வு செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள 18,683 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. நெல் மகசூல் அதிகம் என்பதால் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்படாமல் அறுவடை செய்ய முடியாத நெல் மணிகளும் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியது. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் கந்தமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் PK சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது நெல் மாதிரிகளை சேகரித்து எடுத்து சென்றனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நெல்லின் தன்மைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே அல்புராக் அறக்கட்டளைக்கு சொந்தமான அவசர ஊர்தியின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த வடக்கு குளடி ஜாகிர் உசைன் நகரில் அல்புராக் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. அறக்கட்டளையின் தலைவராக அதே ஊரை சேர்ந்த முகமது ஜாகிர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அல்புராக் அறக்கட்டளையின் மூலம் 9 லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து சமுதாய மக்களின் பயன்பாட்டிற்காக அவசர சேவை ஊர்தி வாங்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு அறக்கட்டளைக்கு சொந்தமான அவசர சேவை ஊர்தியின் முன்பக்க கண்ணாடியை மர்ம நபர்கள் கற்களால் தாக்கி உடைத்துள்ளனர். இது குறித்து அறக்கட்டளை நிர்வாகி முகமது ஜாகிர் மற்ற நிர்வாகிகளுடன் சென்று காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். தமிழர் இனத்திற்கே துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் என்றும் புதிய ஊழல்களை செய்து ஊழலுக்கு வழிவகுத்த கட்சியும் காங்கிரஸ் கட்சிதான் என்று புதுச்சேரி பாட்டானூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சாதனையாளர்களை கௌரவிக்கவும் ஆளுமைகளை பாராட்டவும் புதுச்சேரியின் பெருமைக்குரியவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரைட் ஆஃப் புதுச்சேரி விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது நீங்கள் பாஜகவின் பி டீம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய அதற்கு பதிலளித்த அவர், நான் யாருடைய பி டீமும் இல்லை என்றும் தொடர்ச்சியாக என் செயல்பாடுகள் மூலம் தெரிவித்து வருகிறேன் என்றும், நான் மக்களுடைய டீம் மட்டும்தான் என்றும், மக்களுக்கு நல்லது செய்யும் போது இது போன்ற விமர்சனங்கள் வருவது சகஜம்தான் என்றும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். அவர்கள் இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. அவர் தான் 4-5 இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு. அதே மாதிரி அவர் மக்களுக்காக சில தொகையை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு 88 ரூபாவோ 80 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மக்களே இவங்களோட செயல்பாட்டை பார்த்து வெறும் 2 சீட்டு மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போனா தெரியும், மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ன்னு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க. இவங்களை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும். இவங்க நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. நம்ம நாட்டில் உட்கார்ந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினா அது ஒரு கட்சி தான். அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கி 2G ஸ்கேமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் இல்லாத ஸ்கேமு புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திங்கன்னா அந்த காந்திங்கிற பேரே அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிறதுக்கு பேர் போனதே காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்குது. கிராமப்புற சாலையோரங்களை பசுமை குடில்களாக மாற்றும் நோக்கத்தில் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சாலையோரங்களில் அரிய வகை மரக்கன்றுகளை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் நடவு செய்து பணியை துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சாலையோரங்கள் பசுமை குடில்களாக காட்சியளிக்கும் விதமாக மரக்கன்றுகள் நடவு செய்ய ஊரக வளர்ச்சித்துறையினரால் திட்டம் வகுக்கப்பட்டது. அதன்படி கடல்மங்கலம் கிராமங்களிலிருந்து சாலவாக்கம் வரையிலான கிராமப்புற சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா, மாணிக்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் பங்கேற்று சாலை ஓரத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்து மரம் நடவு செய்யும் பணியை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் அரிய வகைகளான 500 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் ஒன்றிய செயலாளர் கே. ஞானசேகரன், உத்திரமேரூர் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ஆதி நாராயணன் உட்பட ஊரக வளர்ச்சித்துறையினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வசிக்கும் யாதவ சமுதாய மக்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் கோகுல் மக்கள் கட்சியினர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வசிக்கும் யாதவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் கோகுல் மக்கள் கட்சியின் மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கத்தினர் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் M.V. சேகர் தலைமையேற்று பேசினார். அப்போது 1989 இன்று வரை 2 தலைமுறைகளாய் கல்வி, வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி இல்லாமல் யாதவ சமுதாய மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ள நிலையில் உள்ளோம் எனவும், தமிழக அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்று யாதவ மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும், வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் கோகுல மக்கள் கட்சி நிறுவன தலைவர் M.V. சேகர் வலியுறுத்தினார். மேலும் இதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக யாதவ மக்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வந்தும் இந்நாள் வரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதால் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக M.V. சேகர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் துரைபாபு, மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட இணை செயலாளர் காந்தி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் ஆர்ப்பாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான பாக்கம் பலராமன் மற்றும் காஞ்சி மாநகர தலைவர் முத்துசாமி, ஜெய் மாதாஜி பொறியியல் கல்லூரி தாளாளர் போஸ், பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் மருது இளைஞர் இயக்கத்தின் சார்பில் மருது பாண்டியர்களின் 224வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே மருது இளைஞர் இயக்கம் சார்பில் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருது இளைஞர் இயக்கத்தை சேர்ந்த வேலூர் அப்பு பால், பாலாஜி, கல்வியாளர் பிரம்மாஸ் செந்தில், மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மருது பாண்டியர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
நிகழ்ச்சியில் மூர்த்தி, கமலாபுரம் கருணா, சுபாஷ், சுரேந்தர், சுகமணி, ராஜு, விஷ்ணு, புகழ், நவீன் பஞ்சர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மதுரவாயல் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை பெய்ததால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மதுரவாயல் தரைப்பாலம் கூவம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தரைப்பாலத்தின் இருபுறமும் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையே கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் ஆபத்தை உணராமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பது பட்சத்தில் தரைப்பாலத்தில் நடந்து கடப்பவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் குடியாத்தம் நகரில் உள்ள 36 வார்டுகளில் 27, 28ஆம் தேதிகளில் சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்படும் என்று குடியாத்தம் நகராட்சி அறிவித்தது. இந்த நிலையில் நகராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு கவுன்சிலர் கவிதா பாபு தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல உதவி பொறியாளர் சுபாஷினி, நகராட்சி மேலாளர் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் பொது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இதேபோன்று 13வது வார்டில் கிராம சபா கூட்டம் காட்பாடி சாலையில் கவுன்சிலர் மேகநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குடிநீர் வசதி, சாலைகள் மேம்படுத்துதல், தெருவிளக்குகளை சரி செய்தல், மழைநீர் வடிகால் பராமரிப்பு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை நகராட்சி வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீதர் பெற்றுக்கொண்டார். கூட்டத்தில் நகராட்சி அலுவலர்கள் உமாபதி, நரசிம்மன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மாமன்னர் மருது பாண்டியரின் 224வது நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் பல்வேறு அமைப்பினர், பல்வேறு கட்சியினர் மருது பாண்டியரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாமன்னர் மருது பாண்டியரின் 224வது நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாமன்னர் மருது பாண்டியரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் ராமநாதபுரம் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் பாஜகவினர் ஒன்று கூடி மரியாதை செய்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் KJ பிரவீன் தலைமையில் திமுகவினர் மற்றும் அகமுடையார் சங்க நிர்வாகிகள் பாபு உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மருது பாண்டியரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனையடுத்து அரண்மனை முன்பு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அகமுடையார் நிர்வாகிகள் வேல்முருகன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருது பாண்டியர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். உத்திரமேரூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து பணியாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மன்னன்குடிசை கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உத்திரமேரூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்றிரவு அதே பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தனியாக படுத்துறங்கிக் கொண்டிருந்த 45 வயது பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் சம்பவம் குறித்து உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாலகிருஷ்ணனை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் கிளை சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் அருகே இருளர் இன மக்களுக்கு அரசு வழங்கிய வீட்டு மனைகளில் முறைகேடு செய்து 2 வீடுகளை கட்டியுள்ள ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ராஜசேகரன் என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் கைலாசகிரி பூஞ்சோலை நகர் பகுதியில் அரசிற்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்திலும் தமிழக அரசின் வீடு வழங்கும் திட்டத்திலும் வீடு வழங்குவதாக கூறி பயனாளிகளிடம் தலா ரூபாய் 20,000 முதல் 50,000 வரை ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ராஜசேகரன் லஞ்சம் பெற்றுள்ளார். மேலும் இருளர் இன மக்களுக்கு இட ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பேரிலும் ஒப்பந்ததாரர் பேரிலும் 2 வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து கேள்வி கேட்பவர்களை ஆள் வைத்து மிரட்டி வருவதாகவும் ஊராட்சி பொது நிதியிலிருந்து கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியிலிருந்து மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை வழங்காமல் தங்களுக்காக அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி என கூறி இந்த நிலையில் இது குறித்து கேள்வி கேட்பவர்களை ஆள் வைத்து மிரட்டி வருவதாகவும் ஊராட்சி பொது நிதியிலிருந்து கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியிலிருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை வழங்காமல் தங்களுக்கு அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி என கூறி இருளர் இன மக்களை ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி ராஜசேகரன் அலட்சியப்படுத்தியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட இருளர் இன மக்களுடன் பொதுமக்கள் இணைந்து நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி கைலாசகிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் ரேவதி மற்றும்
வட்டார வளர்ச்சி அலுவலர் மகராசி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது இருளர் இன மக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை இடத்தில் முறைகேடாக 2 வீடு கட்டப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து முறைகேடாக கட்டப்பட்ட வீடுகள் வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா மாதூர் ஒன்றியம் கைலாசிரி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வீடு கட்டப்படவில்லை. அதில் ஊழல் நடந்துள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வீடு இல்லை. உரியவருக்கு வீடு இல்லாமல் மற்றவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். மற்றபடி பார்த்தாக்கா அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு வீடும் அந்த ஒப்பந்ததார் தேவேந்திரன் ஒரு வீடும் அவங்களுக்கு அனுமதி இல்லாம கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அனுமதி வழங்குறது யாரு? இது சமயமா நாங்க மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுத்துட்டோம். அடுத்தபடி பார்த்தா தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துட்டோம். சம்பந்தப்பட்ட வீரர்கிட்ட கேட்டதுக்கு நீங்க ஆடியோ பண்ணிட்டுங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. இவங்க நீங்க என்ன மட்டும் பண்ணிக்க சொல்றாங்க. நாங்க ஊராட்சி மன்றத்தில் ரமணி ராஜசேகரன், ஒப்பந்தாரர் தேவேந்திரன், அவங்க 2 பேரும் 2 ஆளுக்கு ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. தேவேந்திரன் ஒரு 1500 சதுர ஃபீட்ல பெருசா சீட் போட்டு ஆக்கியம் பண்ணி வச்சுக்கிறாரு. கேட்டாக்கா நான் சிமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாருன்றாரு. சம்பந்தப்பட்ட இப்போ அவங்களுக்கு ஏழைகளுக்கே வீடு இல்லாத போது இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? பாரதிபுரத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் மாநகராட்சியின் 46வது வார்டு சிறப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 46வது வார்டு சிறப்பு கூட்டம் பாரதிபுரத்தில் நடைபெற்றது. உதவி பொறியாளர் சரண் கார்த்திக் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், சேதமடைந்த சாலைகளை செப்பனிட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் மின்துறையினர் குறைந்த மின்சாரம் வழங்குவதாக குற்றம் சாட்டினர். அதற்கு பதில் அளித்த மாமன்ற உறுப்பினர் உடனடியாக உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். கூட்டத்தில் குடியிருப்போர் நலசங்க செயலாளர் SM ஹைருல்லா, பொருளாளர் ஆஷிக் உசேன், ரவி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறைவாக சூரசம்ஹார நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி நிறைவு நாளான நேற்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மூலவர் பாலசுப்பிரமணியனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் முருகப்பெருமான் வீரபாகு துணையுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது. இதில் முதலாவதாக யானை முகம் கொண்ட தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். அதனையடுத்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேலால் வதம் செய்தார். அதன் பின்னர் தன் முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மாமரமாகவும் சேவலாகவும் வந்த சூரபத்மனை வதம் செய்து சேவலை தனது கொடியாகவும் மாமரத்தை மயிலாகவும் மாற்றி முருகப்பெருமான் தன் வாகனமாக ஆட்கொண்டார். விழாவில் சென்னை, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, செங்குன்றம், பெரியபாளையம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் உற்சவர் முருகப்பெருமான் கோவிலை சுற்றி உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மாதவன் சிறப்பாக செய்திருந்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மோந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ள நிலையில் அவசர ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் எவ்வளவு மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னை வியாசர்பாடி, கொடுங்கையூரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஆணவத்தால் அடிப்பணிய மறுத்த சூரனை வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கோலாகலம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.